ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் திவ்யா. நாம் பார்க்க போகிற ரெசிபி க்ரீமியான டேஸ்டியான பால் பாயாசம் எப்படி வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரியை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி ரைஸை இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த டைப் ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாயசத்துக்கு தேவையான முந்திரி, திராட்சையை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் பாயசத்துக்கு தேவையான பால் ஆட் பண்ணி நல்லா காய்ச்சிக்கலாம். நான் பசும்பால் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கெட் பால் இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். பால் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பவுடர் பண்ண நட்ஸில் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பாயசத்தில் மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீமியாக கிடைக்கும் பாயசம் நம்மளுக்கு. இப்போது பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் பாதி அளவுக்கு வெந்தால் போதும், நிறைய வேகக்கூடாது. அதுக்கப்புறம் பாலோட சூட்லேயே அது குக் ஆகி நம்மளுக்கு திக்காகிடும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்னமும் கொஞ்சம் பாலை காய்ச்சி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பாயசத்துக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் ஆல்ரெடி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுடர் நட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாயசத்துக்கு தேவையான ஏலக்காய் பவுடர், வெனிலா எசன்ஸு, ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிட்டா நம்மளோட க்ரீமியான ரொம்பவும் டேஸ்டியான பாயசம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா.